படத்துல இறைனா என்ன, அவனோட இறை எப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு வலிமை காட்டியிருக்கான். இதுதான் நம்ம மூதாதைகளோட கதை. டீகோட் பண்ணா தலைவன் முருகன் அங்க இருப்பாரு. வேலன் பெரியாடல்னு ஒரு விஷயம் இருக்கு, சங்க இலக்கியத்திலே இருக்கு. வேலன் பெரியாடல்னா என்னன்னா, இந்த முருகன் வந்து ஒருத்தரோட உடம்புல ஏறுவார். ஒரு முருக மந்திரத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க. அந்த மந்திரம் வந்து சொல்றப்பவும் வந்து ரொம்ப மனதுக்கு நெருக்கமா, ஏன்னா அது தமிழ்ல இருக்கும். செய்யோன் வருக உண்மையில் அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து மக்கள் அனைவரும் வந்து அது சொல்லியிருக்காங்க. நடந்த அனுபவங்களும் நமக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. வள்ளிமலைக்கு போயிட்டு சுவாமிமலை போயிட்டு அதுக்கப்புறமா திருச்செந்தூர் 3 இடங்கள் இருக்குல்ல. ஒரு விஷயத்துக்காக நம்ம தேடல் போகிறோம். அந்த பயணமே நீங்க வான்னு கை பிடிச்சி கூட்டிட்டு போன மாதிரி எனக்குள்ள வந்து ஒரு ஆற்றல் வந்து எப்பயுமேங்க நான் கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணாலும் சரி, என் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை நான் வாய் விட்டு நான் சொல்லுவேன். இதை பற்றி நான் பேசுகிறேன் தான். இதுதான் நீ ஆரம்பிச்சிருக்க, இந்த வாழ்க்கை நீ கொடுத்த வாழ்க்கை, உன்னைய நான் தினசரியாக நான் பார்க்கணும் தலைவான்னு நான் பேசினது எங்கேருந்தோ அவர் கேட்டார் போல. 2 கோயிலை காலையில் மாலையில் பூஜை செய்கிறது நான், அது என் கையால் அபிஷேகம் பண்ணுறேன். இப்போ நான் தலைவன் 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 சொல்லியிருக்கீங்க. அந்த பேர் மேலே எனக்கு அடங்காத ஒரு காதல்னே சொல்லி வச்சுக்கலாம். தலைவன் தொண்டன் அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ட் ஆச்சு முருகன் கூட. யாருக்குமே முருகப்பெருமானோட வரலாறு தெரியல. என்னோட கடைசி ஆசை என் தலைவன் காலடியில் ஒரு புஷ்பமாகவோ இல்லை ஒரு துகளாகவோ நான் விழுந்து போனால் கூட மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான இது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு முருக பக்தர் விக்னேஷ் இணைஞ்சிருக்காரு. அவருடைய அனுபவங்கள் தொடர்பில் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறாரு. முருக அனுபவங்களை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். தலைவன் முருகனுக்கு நன்றி. முருகா நிச்சயமா. எப்போவுமே வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்துட்டு இந்த 1.5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த நேர்காணலில் வந்து இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து முருகப்பெருமானே அருளி இருந்தால் தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய தடவை நம்ம வந்து இன்டர்வியூக்காக டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம், வர முடியாமல் போயிடும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த இடத்துல நானும் முருகருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு, நீங்கள் வேணால் பாருங்கள் மேடம், நம்ம வந்து இன்றைய நாள் அது வந்து எந்த ஒரு கோயிலாக கூட நீங்கள் பிளான் பண்ணுங்கள், அவரை பற்றி பேசணுன்னா அவரோட அருள் எல்லாமே எந்த ஒரு விஷயம் நம்மளால் பேச முடியாது. சுலபமான உங்களுக்கு வந்து அந்த ஒரு இப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து இருக்கும். இந்த நேரத்துக்கு தான் நீ என்னை பற்றி பேசணும்னு ஒரு விதி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது அவரோட அருள் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒழிக்கப்படும். நிச்சயமாக ஒரு அருமையான ஒரு தருணத்தில் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய நிறைய பதிவுகள்லாம் வந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு முருக மந்திரத்தை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பீங்க. அந்த மந்திரம் வந்து சொல்கிறப்பவும் வந்து ரொம்ப மனதுக்கு நெருக்கமாக, ஏன்னா அது தமிழில் இருக்கும். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள், எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லுங்கள். அது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம் நடந்ததான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. முதல்ல நம்ம இதே ஐபிசியில் தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், செய்யோன் வருக உண்மையில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து மக்கள் அனைவரும் வந்து அது சொல்லியிருக்காங்க. நடந்த அனுபவங்களும் நமக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அது 1 2 நம்ம சொன்னால் கூட நம்ம விரல விட்டு எண்ணிடலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட அதிசயங்கள் வந்து நடந்திருக்கு. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இப்போ சமீபகாலமாக 3 பயணங்கள் போயிட்டு வந்தேன். சுவாமிமலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருச்செந்தூர், அதுக்கப்புறம் வந்து வள்ளிமலை. இந்த 3மே உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். எல்லாருமே வந்து அறுபடை கோயிலுக்கு தான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணுவாங்க. இந்த 3மே நான் அறுபடை கோயிலுக்கு போயிட்டேன், எல்லாத்துக்கும் போயிட்டேன். ஆனால் மிச்சம் இருக்கிறது வந்து திருப்பரங்குன்றமும் பழமுதிர்ச்சோலை மட்டும் தான் விட்டு போயிருக்கு. ரெண்டு கோயில்கள் மட்டும்தான் லிஸ்ட்லேயே வந்து விட்டு போயிருக்கு. இது தெரியல, அது முருகன் நினச்சாதான் எந்த இடத்துக்கும் நான் இப்போ போக முடியும். அப்போது இங்கே வள்ளிமலைக்கு போயிட்டு சுவாமிமலை போயிட்டு அதுக்கப்புறமா திருச்செந்தூர், இந்த 3 இடங்கள் இருக்குல்ல, இந்த பயணம் மட்டுமே வந்து நான் பிளான் பண்ணல. எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு விஷயத்துக்காக நம்ம தேடல் போகிறோம். அந்த பயணமே நீங்கள் வான்னு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போன மாதிரி எனக்குள்ளே வந்து ஒரு ஆற்றல் வந்தது. ஏன்னா வள்ளிமலை எங்கே இருக்குது, அதை தாண்டி ஒரு வாரம் அந்த பயணத்தை முடிச்சு நான் இருக்கேன். திருச்செந்தூர் பயணம் வந்து போகிறேன், அதுக்கப்புறமா சுவாமிமலை. இந்த 3த்துக்குமே இன்டர் ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது. ஆனால் அதுதான் நடத்தினார் முருகப்பெருமான். இப்போ வந்து செவ்வேல் ஆயுதம் நம்மை காக்கும்னு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வேலன் யார்? இப்போது நம்ம முருகப்பெருமானை வந்து நம்ம சொல்கிறோம், கந்தன்னு சொல்கிறோம். நிறைய பேர் வந்து மந்திரங்கள் சொல்லுவாங்க, கடம்பா என்ன வேணாலும் சொல்கிறாங்க. அவங்க வந்து வார்த்தைகளால் வந்து சொல்கிறாங்க, பாசத்தால். சில பேர் மந்திரங்களால் இப்படி சொன்னால் தான் முருகன் வந்து கண்ணு திறந்து அருள் கொடுப்பாரா, என் பிரச்சனைக்கு வந்து தீர்த்து வை முருகா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே விட்டுருங்க. முருகனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நம்மளோட விஷுவலைஸ் ஒன்று இருக்குது.
ஆமா. இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க, என் தகப்பன், என் தந்தை அவர், என் அப்பா முருகன் இருக்கான்டா, அவன் பார்த்துப்பான்டா அப்படின்னு. இது பேச்சாற்றல் மட்டும் இல்லாமல் இது ஒரு வாழ்வியலை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் வந்து எப்படி சொன்னேன் மேடம், செவ்வேல் ஆயுதம் நம்மை காக்கும்ங்கிற வந்து செவ்வேல், நான் முருகனை இணைந்தேன். முருகன் வந்து செவ்வேலன் அப்படின்னு சொல்லி நான் இணைந்தேன். அவரோட ஆயுதம் என்ன? வேல். இது வந்து நம்மளுக்காக நிறைய பேர் வந்து நம்ம சொல்லுவாங்க, இது வந்து உணர்ந்து சொன்னாங்களான்னு தெரியல. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முருகன் வரலன்னா கூட இல்லை, அவரோட வேலும் வேல் மயிலும் வந்து வரும். நிற்கும். அப்போ அந்த வேல் எங்கேருந்து வருதுன்னா அவர் கையில் தான் இருக்கும். அந்த வேல் அது ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஆயுதம். இன்னைக்கும் நிறைய பேருக்கு அந்த நம்ம வேலோட வேல் மதிப்பு. மாறல்ல கூட அந்த பாட்டு வரும். வேல் வகுப்புல இருந்து தானே வேல் கண்டிப்பாங்க. மாறல் வரும். அதுல கூட வரும், உனது இடது புறத்தும் வலது புறத்தும் முன்னும் பின்னும் வந்து முருகனாகிய வேல் வந்து காக்கும், எந்த இடர் வந்தாலும் அப்படின்னு சொல்லி வரும். நீங்க சொல்றது போல முருகனுக்கு முன்னாலே வேல் வந்து நின்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் உருவாக்குனதா இருந்தால் நான் உருவாக்கலை. எப்படின்னா, இப்போ இது வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, பாடல்கள்லேருந்து எடுப்பாங்க. நிறைய பேர் வந்து பாடல்கள்லேருந்து ஒரு மந்திரத்தை எடுப்பாங்க. சில பேருக்கு வந்து இவங்களா யூகிச்சு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ நான் எப்படி இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து முருகனை நான் எப்பயுமேங்க, நான் கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் வந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணாந்தாலும் சரி, என் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை நான் வாய் விட்டு நான் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு தலைவன்கிட்ட நான் பேசுகிறேன், நான் என் தந்தைக்கிட்ட பேசுகிறேன், ஒரு நண்பன், சக தோழன், சக நண்பன். இப்போ நான் ஒரு குடும்பத்தில் ஒரு வாழ்வியெல்லாம் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்ல. இப்போ வீட்டில் நீங்கள் ஒரு அவங்க அப்பாவும் தம்பி இப்படி அதே மாதிரி தினசரியாக நான் வந்து உரையாடல் பேசும்போது, தலைவா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை நான் இப்போ பேச 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 எனக்கு இதை நான் எங்கேயோ பார்க்குறேன். ஏதோ ஒரு போர்டில் நான் பார்க்குறேன், செவ்வேலன் என்டர்பிரைசஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கடை, ஏதோ இது ஏன் என் கண்ணில் வரணும்? அதுக்கப்புறம் நான் வீட்டில் வரேன். வீட்டில் வந்துட்டு நான் முருகன்கிட்ட பேசுகிறேன், வழிபாடு பண்ணும்போது காலையில் மாலையில் இது வந்து என் வாழ்க்கையில் முதல் நம்ம நேர்காணல் கொடுத்ததுலேருந்து அதுக்கப்புறமா டோட்டலாக வாழ்க்கையை வந்து அப்சைட் டவுன் வேறு மாதிரி மாற்றிட்டார் முருகப்பெருமான். ஏன்னா நம்ம கோயிலில் போவோம். நான் கடைசி நேர்காணல் சொன்னது வந்து திருச்செந்தூர் போனேன், கோயில் போனேன். இப்போது 2 கோயில்களையும் பராமரிக்கிற கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. இது எந்த அளவுக்கு ஒரு விஷயம் பாருங்கள். கூட்டத்தில் நின்ன ஒருத்தன், 100ல் ஒரு 10வது நின்ன ஒருத்தன், எனக்கு கண்ணே திறக்க மாட்டிய தலைவா முருகா, நான் கூட்டத்தில் நிற்கிறையா, எனக்கு உன்கிட்ட கூட வர முடியலையா, அப்படி அழுதுருக்கேன். பல நாட்கள் நான் அழுதுருக்கேன், வேதனையோடு இருந்திருக்கேன். ஏன்னா சில நேரங்களில் வந்து நமக்கு பொருளாதார வசதி இருக்காது, குடும்பத்தில் இருப்பாங்க, இன்றைக்கும் நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பாங்க, கூட்டத்தில் இருப்பாங்க. அந்த 100 ரூபா ஒரு டோக்கன், ஒரு அனுமதி பெற்று நம்ம போய் தலைவனை போய் பார்க்கணுன்னா, இது சில பேருக்கு அந்த வசதி கூட இருக்காது. கூட்டத்தை நின்று கையோடு அப்படி கூட்டத்தோடு வெளியே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாதி பேர் கடல் மட்டுமே மிதிச்சுட்டு வந்தவங்க, அவங்க மனசு எவ்வளோ பாதிக்கப்படும். அப்படி இருந்து பல நாட்களாக நான் அனுபவித்தேன். முருகா எனக்கு இந்த வாய்ப்பு, யார் யாரோ பண்ணுறாங்க, உன்னை பற்றி நான் பேசுகிறேன் தான், இதுதான் நீ ஆரம்பிச்சிருக்க, இந்த வாழ்க்கை நீ கொடுத்த வாழ்க்கை, உன்னை நான் தினசரியாக நான் பார்க்கணும் தலைவான்னு நான் பேசினது எங்கேருந்தோ அவர் கேட்டார் போல். 2 கோயிலை காலையில் மாலையில் பூஜை செய்கிறது நான், அது என் கையால் அபிஷேகம் பண்ணுறேன். அவரை அலங்கரிக்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு என் தலைவன் கொடுத்ததுக்கு இன்றைக்கும் நான் அதுக்கு நன்றி கடன் செலுத்தவே முடியாது. நான் அப்போது இதே தான் சொன்னேன், உங்களை கடைசி ஆசை என்ன கேட்பேன், அது யாரும் கேட்க மாட்டாங்க. என்னோட கடைசி ஆசை என் தலைவன் காலடியில் ஒரு புஷ்பமாகவோ இல்லை ஒரு துகளாகவோ நான் விழுந்து போனால் கூட மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக நான் ஏற்றுப்பேன். இதுதான் என்னோட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிற இது. இந்த மந்திரம் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த மந்திரத்தை எப்படி, அதாவது நீங்கள் முதலாவது ஒரு விஷயத்த, அதாவது வார்த்தைகளை கடவுளை நினைக்கிற விஷயங்களை சொன்னீங்க, அதாவது செவ்வேல் வருக அப்படின்ற மாதிரியானது. இது 2வது இன்னொரு மந்திரத்தையும் நீங்கள் வந்து சேர்த்து சொல்கிறீங்க, என்னுடைய இறைவனை நான் இப்படி வழிபடுவேன் வேல். அதுக்கு பிறகு வந்துட்டு இது எப்படி உங்களுக்குள்ளே வருது, நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது முதலே. செவ்வேல் ஆயுதம் நம்மை காக்கும், இதை நான் உச்சரிக்கிற போது ஃபஸ்ட்டு அந்த போர்டை பார்க்குறேன், இந்த செவ்வேலை நான் அப்போ டீகோட் பண்ணுறேன். தலைவனுக்கு செவ்வேலன்னு ஒரு பேர் இருக்கா, இருந்திருந்தால் தான் இந்த ஒரு பேரை வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா முருகன் வைக்கலாம், கந்தன், கருணை எல்லாமே நம்ம பார்க்குறோம்ல. இப்போ செவ்வேலன் இருக்குது அப்படின்னு நான் நைட்டு ஃபுல்லாக நான் அதை பேசுகிறேன். செவ்வேல் ஆயுதம் நம்மை காக்கும், எனக்குள்ளே ஒரு ஆறா வந்து இன்ட்ராக்ட் ஆகுது. நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, மெடிடேஷன் பண்ணுவாங்க. இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நான் அது இன்றைக்கும் சொல்கிறேங்க, நான் மெடிடேஷனுக்கு எனக்கு பரிச்சயம் கிடையாது. தியானத்துக்கும் எனக்கும் தூரம். அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் நீங்கள் உங்கள் மைண்டை, உங்களோட சோலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிடேஷனுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உள்கொள்ளணும். நீங்கள் அதை அனுபவிக்க வைக்க தான் நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே டீப்பராக நீங்கள் போயிட்டுருப்பீங்க. நான் முருகன்ட்டு நான் கேட்பேன், தலைவா எனக்கு இந்த தியானம் எனக்கு கண்ட்ரோல் வரல, என்னால் ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் மேலே உட்கார முடியாது, அது உன் இடத்துல உனக்கு நான் வேணால் அலங்கரிச்சுக்கிட்டே இருப்பேன் தவிர என் கைகளும் என்னோடய உதடுகளும் சும்மா இருக்காது. என்னால் அப்படி இருக்க மோஷன்லெஸ்ஸாக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். அப்போது இதை வந்து நமக்கு எப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு சிக்னல் கிடைக்கும்னு பாருங்களேன், ஒன்று இறைவன் சக்தியால் தான். நீங்கள் எந்த குலதெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் வேணால் இருக்கட்டும் மேடம், எல்லாரையும் நீங்கள் ஏமாற்றுங்க. ஏதாவது ஒரு தப்பை நீங்கள் மறைக்கப்படுங்க, ஏதாவது இது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறைக்கப்படுறீங்கல்ல,
மேலே ஒருத்தர் இறைவன் பார்ப்பான், என்னடா நீ மறைக்கிற, எனக்காச்சும் உண்மையாரு, என்கிட்ட ஓப்பனாக சொல்லிவிடு, நீ பண்ண தப்பு உனக்கு தெரிஞ்சு பண்ணியோ தெரியாமல் பண்ணியோ என்கிட்ட உண்மையை சொல்லிவிடு. அப்போ நான் எல்லாமே வந்து நான் முருகன்கிட்ட சொல்லுவேன். நான் தெரிஞ்சோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு நாயை நான் தள்ளி விட்டால் கூட, ஏதோ என்ன அறியாமலே அந்த டென்ஷன் எனக்கு வந்தால் கூட நான் தலைவன்கிட்ட சொல்லுவேன், தலைவா இந்த மாதிரி விஷயம் ஆயிடுச்சு. இதை நம்ம நெருங்க ஒன்று இஷ்ட தெய்வ வழிபாடு, ரெண்டாவது குலதெய்வ வழிபாடு. இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காகுங்க. நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் தெரியல. என்றைக்கும் எனக்கு குலதெய்வம் யாருன்னு எனக்கு தெரியல. குலதெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வம் எனக்கு தலைவர் முருகன் தான். இப்படி நான் வழியை போக போக உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. நான் அதை உணர்ந்தேன், நிறைய விஷயத்தில் உணர்ந்தேன். நம்ம மனசு நமக்குள்ளே ஒரு ஆறா நம்ம இறையாற்றல் பெற்றோம். அப்படி எப்படி நமக்கு அதை எனக்கு இது ஆக்டிவேட் ஆகிருக்கு, நானும் இறைவனும் ஒன்றாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா உங்கள் மனசில் சில குரல்கள் கேட்கும். என்ன குரல்கள்? இது வந்து எப்படி நிறைய பேர் இது கேட்டால் கூட சொல்லுவாங்க, எப்படி உங்களுக்கு குரல் கேட்கும்? குரல் உங்கள் மனசில் ஒரு விஷயம் சொல்லுதில்ல, அது நல்லதோ கெட்டதோ, நல்லது இருந்தால் மட்டும் இறைவன் பேசுவோம் உங்ககிட்ட. இது 100க்கு 100 நடந்திருக்கு. இன்றைக்கும் அதன் வழியில் தான் பயணிக்கிறேன். அப்போ சொல்கிறாரு, செவ்வேல் ஆயுதம் நம்மைக்காகும். இதை நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டு நான் எனக்கு இப்போது சமீப காலமாக எனக்கும் என் மிஸ்ஸஸுக்கு வந்து ஒரு இடையூறு ஏற்படுது, ஒரு பிரச்சனை வருது. இவங்களுக்கு எனக்கு கருத்து வேறுபாடு நிறைய, இது குடும்பனாலே நடந்துகிட்ருக்கோம். இவங்களுக்கு ஒரு மருத்துவம் தேவைப்படுது. ஒரு நடுவில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இது நான் முருகன்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி சண்டை நடக்குது. கோயிலில் போய் சொல்கிறேன், நான் வழிபாடு பண்ணுற கோயிலில் போய் 2 கோயிலில், 2வது கோயிலில் ரொம்ப எமோஷனலாகி என்னை தாண்டி நான் அழுதுட்டேன். தலைவா முன்னாடி தான் நடக்குது, வீட்டில் இது மாதிரி சண்டையே நடக்காது. ஏன்னா நமக்கு நெகட்டிவ் வீட்டுக்குள்ள வந்துட்டாலே ஏதாவது ரூபத்தை நம்ம காட்டும். அதை எனக்கு ஈஸியாக கெஸ்ஸிங் ஆகும். சரி ஓகே, என்னமோ யாரோ என் குழந்தைய விளையாடும்போது ஏதாவது நம்ம சொல்லுவோம்ல, திருஷ்டி மெரிச்சிட்டு வந்துட்டாங்க, எனக்கு ஏதோ ஒரு இன்ட்ராக்ட் ஆச்சு. சரி இது அப்படியே போய் கோயிலில் போய் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. 2வது நாள் இவங்களுக்கு வந்து வயிற்றில் சில பிரச்சனைகள் ஏற்படுது மனைவிக்கு. இதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் நான் காமிச்சேன், மருத்துவத்துக்கு நான் அணுகிறேன். அது வந்து இது ஒரு பெண்ணுக்கு வராத ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த ரிஸ்க்கான ஒரு ஃபேக்டர் வருது. இதை நான் வந்து எனக்கு தெரியுது, இதை நான் வந்து யாருமே அந்த சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் என் மனசில் அந்த வலி இருக்கும். இதுலேருந்து நான் எப்படி காப்பாற்றி கொண்டு போகிறேன். பொருளாதாரம் விட்டுருங்க, இது காசால் சில விஷயங்கள் வாங்க முடியாது, நிறையவே இருக்குங்க மேடம். இறை அருள் இருந்தால் அந்த காசு கூட உங்களுக்கு தேவையில்லை, அவன் பார்த்துப்பான். அப்போ நான் முருகன்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இது காப்பாற்றி கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஏன்னா நான் உங்ககிட்ட வேலை செய்கிறேன், ஓனர் நீ தான் என் தலைவன், நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன். வந்துட்டு 3 நாள் 4 நாள் கடுமையான ஒரு வழியில் இருக்காங்க. இவங்களால் சாமி கும்பிடவே முடியல, கடுமையான வழியில் இருக்காங்க. அந்த 4 நாட்களுமே நான் என் பசங்க எல்லாமே மிகப்பெரிய ஒரு வேதனை அனுபவிச்சோம். அப்போ நெருக்கடி பாருங்கள், முருகன்கிட்ட நெருங்காத அளவுக்கு என்னால் கோயில் போக முடியாது. ஏன்னா பசங்களை பார்த்துக்கணும், இங்கே போனால் ஸ்கூலில் விடணும், என் வேலைக்கும் போக முடியாது, அப்போ இவங்களும் பார்த்துக்கணும். இந்த நெருக்கடியிலையும் நான் கைவிடல, முருகன்கிட்ட போயிட்டே தான் இருந்தேன். வீட்டில் பார்த்துக்கோ, வெயிட் பண்ணு, எதாக இருந்தால் ஃபோன் பண்ணு சொல்லி 7 நாள் மேடம், 7 நாள் நான் எதுவுமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். 7வது நாள் இந்த மந்திரம் நான் சொன்னல, செவ்வேல் ஆயுதம் நம்மை காக்கும்னு சொல்லிட்டு கோயிலில் நான் அலங்காரம் பண்ணும்போது நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன், மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போது ஒரு பவர் எனக்கு வந்தது. பவர் எந்த சென்ஸ்னால், எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, நீ போய் இந்த அப்போ நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தீர்த்தம் இருக்கும்ல, அதை போய் என் மனைவிட்ட கொடுக்குறேன், இதை மாதிரி இது கிளாஸில் குடிமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். திருநீரும் வச்சு விட்டேன். அந்த 7 நாள் ரொட்டீன் முடிஞ்சதுக்கப்புறமா நார்மல் ஆகிட்டோம். எனக்கு அந்த திருநீர் கொடுத்து நார்மல் ஆகிடுச்சு. திரும்பி டெஸ்ட்டுக்கு போவோம்ல, ஒரு காசு எடுத்துகிட்டு போய் லாஸ்ட்டான ஒரு டெஸ்ட்டு, இது எடுத்தால் ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த டெஸ்ட் எடுக்கும்போது அந்த கட்டியே இல்லை. எந்த அளவுக்கு பவர் பாருங்கள் என் வாழ்க்கை. அது எனக்கு தெரியும், உன் மேலே நம்பிக்கை வச்சேன், ஏதாவது ஒரு வழி பண்ணுவேன். சப்போஸ் அந்த சர்ஜரி பண்ணி கூட எடுத்துருக்கலாம், ஆனால் சொல்லிட்டாங்க அந்த சர்ஜரி பண்ணி க்யூர் ஆகிடும்னு. அந்த சர்ஜரிக்கே போகலையே. அப்போ எந்த அளவுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு பவர் பாருங்கள். அவரை பற்றி சொல்லணுன்னா இந்த யுகம் முருகர் யுகம் சொல்லுவாங்க. இந்த யுகம் 7 யுகம் கூட பத்தாது தலைவனை பற்றி பேச. நிச்சயமா. அடிக்கடி நீங்க வந்துட்டு எல்லாருமே வந்து முருகப்பெருமான ஒவ்வொரு விதமா வந்து வணங்குவாங்க, நினைச்சுப்பாங்க. நீங்க வந்து தலைவன் தலைவன் அப்படின்னு சொல்றீங்களா? அது எப்படி வந்து உங்களுக்கு எப்படி முருகன்னா தலைவன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எப்படி வந்துச்சு? அது கண்டிப்பா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? அது எப்படி உங்களுக்குள்ள அது எப்பனாலும் தலைவன் 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 சொல்லியிருக்கீங்க. அந்த பேர் மேல எனக்கு அடங்காத ஒரு காதல்னே சொல்லி வச்சுக்கலாம். அது எப்படி உங்களுக்கு அப்படி ஒரு கனெக்ட், தலைவன் தொண்டன் அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ட் ஆச்சு முருகன் கூட? இங்கே யாருக்குமே முருகப்பெருமானோட வரலாறு தெரியல. எல்லா கோயிலுக்கும் நம்ம போகிறோம், எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்குது. இன்றைக்கும் எனக்கும் மனசில் 1008 வேண்டுதல் இருக்குது. இது தலைவனுக்கு தெரியும். எல்லாருக்கும் வேண்டுதல் இருக்க, கஷ்டத்தை நோக்கி தான் போகும். ஆனால் முருகன் யாருன்னு யாருக்குமே தெரியல. நீங்கள் தெரியாமல் ஒரு இறையை வணங்கிட்டே இருக்கீங்க.
இது நான் வரலாறு தேட ஆரம்பித்தேன். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தமிழ் அரசன் இங்கே. அப்போது இப்போ நம்ம கரெக்டாக வணங்குறோமானா கண்டிப்பாக கிடையாது. அது இப்போ இதை பற்றி பேசணும், தனியான ஒரு நேர்காணல் கொடுத்து தான் நம்ம பேசணும். ஏன்னா அப்போ நான் தலைவனை தேடுறேன். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பின்தங்கி போனேன். இப்போ தலைவன் யார்? நம்ம இந்த தமிழ் கொடுத்த தமிழ் தலைவன் யார்? யாரால் இந்த உணவு இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம்? பணம் காசு எல்லாத்தையும் விட்டுடுங்க, செல்வம் பேரு புகழ் எல்லாத்தையும் விட்டுருங்க. இது அனைத்துமே கேட்டுட்டு ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. பழனியாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும். தலைவா நீங்கள் எங்கெல்லாம் முருகா நீங்கள் இருக்கியா அப்படின்னு கேட்டால் எங்கேயுமே அந்த ஆன்சர் இல்லை. அப்போ நான் எங்கேருந்து வந்தேன்? கண்டிப்பாக மூதாதையர்கள் சொல்லிட்டு போனதை அது பொய் ஆகிடாது. இன்றைக்கும் வரலாறுகள் பேசப்படும். ஆனால் ஒரு விஷயம் வரும், வரலாறுக்கு என்றைக்குமே அழிவில்லை. இப்போ நான் பேசிட்டு போயிடுவேன், இந்த கண்டனை பார்த்து இனிமேல் 100 பேசுவாங்க. இந்த வரலாறு தோடி நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மண்ணை ஆண்ட ஒரு தலைவன் தான் நம் முருகப்பெருமான். அவருக்கு செய்யோன்னு பேர். இது தமிழ் இலக்கியத்திலும் இருக்குது, முருகாற்று படையிலும் ஒரு பாடல்கள் எழுதப்பட்டு இருக்குது. இந்த முருகாற்று படையிலேருந்து ஒரு குழு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் ஒன்று இருக்குது, செய்யோன் செவ்வேலன். ஒரு பாடல் ஒன்று வரி இருக்குது, உடம்பே மெய் செலுத்துறோம். என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு தொல்காப்பியம் பாடியிருக்கார், எனக்கு சரியாக தெரியல. செவ்வேலன் அவரை பற்றி நான் பேசணுன்னா எனக்கு இந்த 2 கைகளும் எழுத முடியாது, இந்த ஆயுசும் எனக்கு முடியாது, அப்பேற்பட்ட கம்பீரமான தோற்றம். இது மட்டும் இதோட முடியுது. அப்போது இங்கே எனக்கு இன்ட்டு வருது, கம்பீரமான தோற்றம் காக்கும் தெய்வம். அப்போது கம்பீரமான தோற்றம் தலைவன் வீர தலைவன் எங்கே? இப்போ நம்ம வழிபாட்டு இந்த மாம்பழத்துக்கு கோச்சிட்டு போன என் தலைவன் முருகன் எங்கே? ஒரு டைம் இதுக்கு இப்போ நம்ம போன காணொலியில் நம்ம பேசியிருப்போம். இது கண்டிப்பாக சொல்லணும். 48 நாட்கள் பற்றி நம்ம விரத முறைகள் நம்ம பேசியிருப்போம். அசைவம் சைவம் நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, முருகப்பெருமானுக்கு அசைவப்படையில் இருந்திருக்கு. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் தெரியும். இவங்க சொன்னாங்க அசைவப்படையில் தலைவன் முருகனுக்கு இருக்குது. ஆனால் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கான ஒரு டீகோட் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த எத்தோப்பியா நாடுன்னு தான் தெரியுது. எத்தோப்பியா அதான் சவுத் ஆஃப்ரிக்கா தாண்டி நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து இந்த வழிமுறை வந்துக்கிட்டே இருக்குது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அரிசி தானியங்கள் உருவாகிறதுக்கு முன்பாகவே நம்ம வேட்டையாடி உண்ணுறதுக்கான சமூகம் தான் நம்ம தமிழ் சமூகமே. இதை யாருமே நம்ம இது நம்ம மாற்றி பேச முடியாது. இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போது இந்த தலைவன் எப்படி மக்களுக்காக வாழ்ந்தார்? இப்போ நான் இருக்கேன், இங்கே பேசிட்டு போகிறேன், எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது வீட்டில், என் குடும்பத்துக்காக வாழணும். இந்த குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இந்த ஊர் ஏரியா உலகத்துக்கே வாழ விட தலைவன் தான் ஒரு தலைவன் ஆகும். அதுதான் முருகப்பெருமான். இப்படி நீங்க சொல்ல எனக்கு வேற ஒருத்தர் ஞாபகம் தெரியுது, எனக்கு அது தெரியுது, நானே டீகோட் பண்ணிட்டேன். வேட்டையாடி நம்ம உண்றது ஓகே, இந்த பழக்கம் விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம புதுதாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போனால் உணவு முறை, தானிய வகைகள், அரிசி, நெல், இப்படி திணை, இந்த மாதிரி அப்புறம் பழங்கள், இப்படி தான் ஒவ்வொருத்தங்களாம் முருகப்பெருமான் உருவாக்குறார். இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. முதல்ல இன்றைக்கி நம்ம ஒதுக்கப்படுறோம், விவசாயிகள் தனியாக நம்ம பிரிக்கப்படுறோம். இன்றைக்கி விவசாயிகள் இல்லைன்னா நம்ம இந்த நாட்டில் இருக்கவே முடியாது. அவங்க தான் நம்ம மூதாதையர்கள். ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கான ஒரு தனி இடமே இல்லை. மிகப்பெரிய நமக்கு ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்கோம். இப்போது இப்படி இருந்தாங்க. இப்போ சமீபமாக மேடம் காந்தாரா படம் பார்த்தேன். காந்தாரா படத்தில் இறைனா என்ன, அவங்களோட இறை, இது கன்னட படம், அவனோட இறை எப்போ எந்த அளவுக்கு ஒரு வலிமை காட்டியிருக்கான். இது கன்னட படம் இருந்தாலும் இதுதான் நம்ம மூதாதையர்களோட கதை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டீகோட் பண்ணால் தலைவன் முருகன் அங்கே இருப்பார். எப்படின்னா இது ஒரு கற்களாக கார்னிகா கல்லுன்னு ஒரு கல் எடுப்பாங்க, கடல்லேருந்து அந்த ஆற்றிலேருந்து ஒரு கல் எடுப்பாங்க. இங்கேருந்து ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்குது. இந்த கல் எதுக்குன்னா ஏன் மூதாதையர்கள் நான் பார்த்ததில்லை. இப்போ நம்ம வடிவமைக்கிறோம்ல சிலைகள் வடிவமைச்சதே பல்லர்கள் காலத்தில் அது கிளியராக சொல்லியிருப்பாங்க. அப்போது முருகனை யார் பார்த்தா, எப்படி பார்த்தா? நிறைய பாடல்கள் இருக்குது, அருணகிரிநாதர் பாடியிருக்காரு, எல்லாமே. இதெல்லாம் இந்த ஆண்டு தான், இது 1500 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பாடல்கள்லாம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி யார் வாழ்ந்தா? அப்போது முருகனுக்கு ஒரு காட்சி கிடையாது. அப்போது நான் தேட கம்பீரமான தோற்றம் எந்த அளவுக்கு இருக்கும். அப்போ நான் அதை பார்க்கும்போது இந்த காந்தாரா படம் சமீபமாக பார்க்கும்போது அரிசி வகையும் உணவு வகையும் தன் மக்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க. ஒரு 3ல் 1 பங்கு இறைக்கு. ஏன்னால் இந்த உணவு இன்னைக்கு உன்னால் தான் நான் வணங்கினேன், இன்றைக்கி உன்னால் தான் ஏன் கிடச்சிருக்கு. இன்றைக்கும் நான் சாப்பிடும்போது பாருங்கள், அந்த சாப்பாடில் தட்டு என்னவாக இருந்தாலும் ஒரு டீ வாங்கினா கூட இது டீ உன்னால் தான் நான் குடிக்கிறேன் முருகன். இதை நம்ம சொல்ல இந்த பிரபஞ்சம் நம்மளை நோட் பண்ணுறது. ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் அவன் கடவுளை போற்றி பேசுகிறானே, அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாசத்தோடையே இருப்பான். இது அனைத்துமே நமக்கு சர்க்கிள் ஆகிட்டே தான் இருக்கும்.
இப்போ இல்லை, நம்ம வருங்கால சங்கதிக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு தான் போகணும். அந்த கற்களை வந்து இவங்க வணங்குறாங்க. நம்ம மூதாதையர்கள் வழிபாடு என்னென்னா நடுகள். இந்த நடுகளை நம்ம வழிபட்டால் மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். இது சிலைகள் ஞாபகம் இப்போ என்னை கேட்கலாம், சிலைகளை வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. இதெல்லாம் காலம் மாற 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 இது எல்லாமே ஒரு இப்போ இது டிஜிட்டல் உலகம். இது வந்து அழிவு நோக்கி போயிட்டுருக்கும். இது ஒரு 10 ஆண்டுகள் பின்னாடி போங்க, அவ்வளோ ஆன்மீக வளர்ச்சியே இல்லையே. இப்போ தானே இப்போ யங்ஸ்டர்ஸை பார்த்தா வடபழனி கோயிலில் நிற்கிறாங்க, திருச்செந்தூரில் நிற்கிறாங்க, சுவாமி வழி எல்லா கோயிலும் நிற்கிறாங்க. இது 10 வருஷத்துக்கு முன்னாடினா இறை எங்கே? இப்போ எல்லாமே டிஜிட்டல் மீடியாவில் படம் வந்ததுக்கு அப்புறமா குலதெய்வத்தை நோக்கி போயிட்டே இருக்காங்க ட்ராவல். அந்த படத்தில் ஒரு முருகனுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நான் உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறியாடல், வேலன் வெறியாடல்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சங்க இலக்கியத்திலே இருக்குது. வேலன் வெறியாடல்னா என்னென்னா, முருகனை யாரும் பார்த்ததில்லை. இந்த முருகன் வந்து ஒருத்தரோட உடம்புல ஏறுவார். இவர் இனம் வேறுபாடு எந்த ஏற்றத்தாலும் பார்க்க மாட்டார். ஒருத்தரோட உடம்புல வருவார். அந்த உடம்புல வந்து என்ன நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்றைக்கி என்ன ப்ரிகாஷன், இதை அலர்ட்டை கொடுத்துட்டு போவார். அது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது. அது நான் அந்த படத்தில் பார்க்கும்போது நான் முருகனை உணர்ந்தேன். ஏன்னா அந்த உடம்புல அந்த ஒரு இறை சக்தி வரும்போது தன்னுடைய கண்டிஷன் அவனோட நிலையில் இருக்க மாட்டான். அந்த இறை தான் அவன்கிட்ட பேசும். அது எந்த அளவுக்கு ஒரு ஆற்றலான ஒரு காட்சி அது. இன்றைக்கி அந்த படம் பார்க்கும்போது என் தலைவனை தான் உணர்ந்துக்கிட்டே இருக்கேன் நான். அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு விதமாக வந்து சில விஷயங்கள் வந்து சில கலை படைப்புகள் வந்து தெரியும். அதே போல தான் உங்களுக்கு வந்து காந்தாரா அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள முற்றுமுழுதாக வந்து ஒரு வாழ்வியல் தெரிஞ்சிருக்கு. அதே போல் வந்து முருகனுடைய வாழ்வியல், அதையும் கடந்து ஒரு இறை அருள் அப்படிங்கிறது என்ன, அந்த மக்களுக்கும் அந்த தலைவனுக்கும் இடையில இருந்த அந்த தொடர்பு என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. தொடர்ந்தும் நம்ம அடுத்தடுத்த காணொளிகளில் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் தொடர்ந்தும் பேசுவோம். உங்களுடைய இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுடைய நீங்கள் செய்கிற பல விஷயங்களுக்கும் சேவைகளுக்கும் எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தியும் முருகனுடைய அருளும் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குற அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே அந்த முருகருக்கும் அருளுக்கும் சேர்த்து தான் இந்த நன்றியை நான் சொல்கிறேன். உங்களுக்கும் இந்த நேர்காணலுக்கும் நன்றி. தலைவன் முருகனுக்கு நன்றி. தலைவன் முருகனின் வழியில்.